எல்லாருமே கேட்பாங்க, ரஜினி மாதிரி உங்க தளபதி வந்து ஏமாத்திடுவாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்ல வாயால பேசாம செயலா அறிவிச்சுட்டு எங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. மக்களுக்காக களப்பணி ஆற்றுவோம். அதே மாதிரி சில நடிகர்கள் வந்து அரசியல் கட்சியில தொடங்குறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மையான அந்த வாக்குப்பதிவு அப்படின்றது வந்து கிடைக்காமலே போயிடுச்சு. விஜய் சாருக்கு வந்து எப்படி இருக்கும், நீங்க வந்து எந்த வகையில உழைக்க தயார்? அது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது பாத்தீங்களா, அதுலயே வந்து வாக்கு சதவீதம் என்னன்றது தெரியும். சிட்டியில போட்டிட்டவங்க முதல் கொண்டும் 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஓட்டு வங்கியை பத்தி நாங்கள் எதிர்பார்க்கறோம். மக்கள் கண்டிப்பா எங்களை எதிர்பார்க்கறாங்க. மக்களுக்காக நாங்கள் என்னைக்குமே குரல் கொடுப்போம். தளபதி 2026 அந்த நாற்காலி அவருக்காக அமைச்சு தரத்துக்கு அதுக்காக மட்டும்தான் எங்க ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே பயணம் பண்ணுவோம். அவர் அங்கே உட்கார வைக்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு படத்துக்கு மேல நடிக்க மாட்டேன், இதுமே முழு நேர அரசியல்வாதியா செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படங்கள் தான் வந்து இது நாள் காலம் வரைக்கும் படங்கள் தான் எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமா இருந்தது. இதற்கு மேல அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவீங்களா? படங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அவரை திரையில பார்க்க முடியாதது மிஸ் பண்ணுவோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், தமிழக மக்களுக்கு முக்கியமா நல்ல விஷயத்தை செய்யணும். அது ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதை தளபதி மூலியமா மக்கள் நல பணியை கண்டிப்பா செய்வோம். நாங்க இன்னைக்கு தளபதி வந்து கட்சி பேரை தமிழக வெற்றி கழகம் என்று அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு இயக்கமா சமூக சேவை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்க. தற்போது வந்து அதோட அடுத்த கட்ட நகர்வா வந்து ஒரு அரசியல் கட்சியா பதிவு செஞ்சு தற்போது இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு ரசிகரா சரி, ஒரு விஜய் மக்கள் இயக்க அந்த அதன் சார்ந்து இருந்து இப்போ ஒரு அரசியல் கட்சிங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்து சொல்லிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. என் வாழ்நாள்ல நான் கேள்விப்பட்ட ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் தான். நான் பிறந்த தினம் கூட எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல. எங்க அண்ணன் பிறந்த நாள் தான் நாங்க பெருசா நினைப்போம். அதுக்கு அடுத்தது எங்க கட்சி அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. வாழ்நாள்ல மறக்க முடியாத சந்தோஷம். அதே மாதிரி நாங்க இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத விட நாங்க மக்கள் நல பணி நிறைய செஞ்சிருக்கோம். மக்கள் நல பணி செஞ்சுட்டு தான் இன்னைக்கு அரசியலுக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால வந்து அண்ணன் அறிவிச்ச இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இனிமே பாதுகாப்பு. அதே மாதிரி அரசியலுக்கு வராம போயிடுவாரு, ரசிகர்களை வந்து ஏமாற்றிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. சோ அந்த விமர்சனங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த பதில், இந்த அறிவிப்பு அப்படின்றது வந்து எப்படி இருக்கு? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஏமாற்றம் வந்து ஒரு சில இடத்துல நடக்கும். ஆனா தளபதி பொறுத்த வரைக்கும் சரி, எப்பயுமே மக்கள் நலனை பத்தி தான் யோசிப்பாரு. எங்களுக்கு வந்து ஒரு குருதியக மாவட்டம், ஒரு விழியக மாவட்டம், விலையில்லா விருந்தக மாவட்டம், அது மாதிரி மக்கள் நல பணி தளபதி தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்காரு. அதனால வந்து இது ஏமாத்துவாருன்றது வந்து மக்களுக்கோசம் அவர் வந்து இது ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சது மக்களுக்கோசம் தான். அப்படின்னு மக்களுக்கு அவரால் முடிஞ்ச நற்பணி செஞ்சுட்டாரு. ஒட்டுமொத்த தமிழக மக்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களும் மகளிரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இனிமே வருங்காலங்களில் சிறப்பா அமையும். எங்க தளபதிக்கு வந்து இந்த டைம்ல வந்து கோடான கோடி நன்றி சொல்கிறேன். எங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் புசி ஆனதுக்கும் அவருக்கும் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களை வழிநடத்தி இவ்வளவு காலம் கொண்டு போனது வந்து இயக்க ரீதியாக கொண்டு போனாரு. இன்னைக்கு அரசியல் கட்சியா மாறி இதுக்கப்புறம் நாங்க பயணிக்க வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க தளபதிக்கும் எங்க பொதுச் செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றி. சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதற்கான பணிகள்லாம் எந்த வகையில செய்ய போறீங்க? இதுக்கப்புறமா அவங்க என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களோ அண்ணன் தளபதி கொடுக்குற இன்ஜெக்ஷன் மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கப்புறம் நாங்க எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து இது அது நாங்க சொல்ல முடியாது. அண்ணன் என்ன சொல்றாரோ அது உறுப்பினர் சேர்க்கை ஆகட்டும், இல்ல நம்ம கட்சியோட கொள்கை ஆகட்டும், இதெல்லாம் அண்ணன் சொல்ல 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 அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுவோம். அண்ணன் இப்போ வந்து ஒரு இயக்கமா, நற்பணி இயக்கமா இருக்கும் போதே அண்ணன் சொன்ன மொத்தத்தையும் நாங்க செஞ்சுட்டு தான் வரோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அது இல்லாம கேரளா, கர்நாடகா எல்லாம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு இது வந்து அரசியல் கட்சியா மாறும் போது அண்ணன் என்ன சொல்றாரோ அது வேதவாக்காய் எடுத்து கொண்டு போவோம். 2026 எப்படி அண்ணன் சொன்ன மாதிரி தான். 2026 அண்ணன் சொன்ன வந்து நாங்க ஆட்சி அமைச்சு வந்து மக்களுக்கான அந்த பணிகள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிகள்லாம் செய்வீங்களா? எந்த மாதிரி ஒரு அண்ணன் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். கண்டிப்பா தமிழகத்துல ஒரு மாற்றம் வரும். அது எங்க அண்ணால மட்டும் தான் முடியும். நன்றி, வணக்கம்.